Hello guys, welcome back to Kripa's vlog. So last video வந்துட்டு நம்ம வாகாமன்லேருந்து இடுக்கி வந்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க அந்த ரூட் எல்லாமே. ஸோ இந்த vlog வந்து இடுக்கிலேருந்து வாகாமன் போக போகிறோம். ஆனால் வந்த ரூட் போக போகிறது இல்லை, நம்ம வேற ஒரு ரூட் போக போகிறோம். ஸோ அந்த ரூட்டில் வந்து ஒரு சில வியூ பாயிண்ட்ஸ் அண்ட் வாட்டர் ஃபால் அப்படின்லாம் மேப்பில் பார்த்தா அதெல்லாம் என்ன ஏதுன்றது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3:15 ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் பின்னால் தான் வந்திருக்கேன் சாப்பிட்றதுக்காக. ஏன்னா இந்த ஹோட்டல் தான் இங்கே நல்லா இருக்கும் நாங்கள். ஏன்னா இப்போ நம்ம போகிற அந்த வேற ரூட்டில் வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸுக்கு வந்துட்டு ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும்னா எந்த வித பிரச்சனையும் கிடையாது. பொறுமையாக நம்ம வியூ பாயிண்ட்ஸ் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். ஸோ அதனால இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ கேரளாவில் ஃபேமஸ் அவங்களோட பிரியாணி அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நேராக வந்துட்டு வாகமன் அந்த வெளியில் இருக்க வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஸோ இந்த என்டையர் ரைடுமே இந்த vlog நான் கவர் பண்ண போகிறேன். கீப் வாட்சிங் கைஸ். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். ஸோ வாகாமனுக்கு வந்து நம்ம வந்த ரூட்லேருந்து வேற ஒரு ரூட்ல போக போகிறோம். வந்து டிப்பிக்கலாக இடுக்கி உள்ள தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். இது வரும்போது கட்டப்பனா ரூட்டில் வந்துருப்போம் இல்லையா, போன பிளாக்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து கட்டப்பனா போக மாட்டோம். பட் ஓகே விடுங்க, நானே மேப்பை நம்பி தான் போயிட்டு இருக்கேன். நானே எல்லா ஊர் பேரை சொல்லி உங்களே குழப்ப விரும்பல. நம்ம ஜாலியாக ரூட்டை மட்டும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே ஓட்டிட்டு போவோம். வா, இது வந்து அந்த கொடைக்கானல்லேருந்து மன்னவனூர்லாம் போவோம்ல அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் வெளியெல்லாம் சரியான வியூ இருக்கும். பட் ஆனால் அந்த ரோடு சொல்கிறேன் கொஞ்சம் டென்ஸாக, அந்த அளவு வெளிச்சம் உள்ளே வராமல். அதே மாதிரி மூணார்லேருந்து வட்டவாடா போக ஆரம்பிக்கிற ரோடும் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக டிஎஸ் ஸ்டேட்ஸ் ஆகிடும். இங்கே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு டிஎஸ் ஸ்டேட்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து இடுக்கி வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இடுக்கியில் வந்துட்டு பெரியார் டைகர் ரிசர்வ் இருக்குது. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக மேபி நம்ம இப்போ ஃபாரஸ்ட்டில் ஓடிட்டு இருக்கோன்னே எனக்கு தெரியல. பட் எந்த ஒரு ஃபாரஸ்ட் போர்டும் நான் பார்க்கல. கைஸ் இந்த ரூட் வேற லெவலில் இருக்குது. ஸோ வரும்போது ஆக்சுவலி நம்ம இந்த ரூட் தான் பிடிச்சிருக்கணும் போல இருக்குது. ஸோ நான் வாகமன்லேருந்து காலையில் கிளம்பும் போது ஐயப்பன் கோயில் ஹேங்கிங் பிரிட்ஜ் போன பிளாக்ல காமிச்சிருப்பேன். ஸோ அந்த ஸ்பாட் போட்டுட்டு அங்கேருந்து இடுக்கி போட்டேன். ஸோ அப்போ வந்து கட்டப்பனா வழியாக தான் வரணும் போல இருக்குது. ஒருவேளை நான் டேரெக்டாகவே நம்ம ஹோட்டலில் இருந்து இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போட்டிருந்தேன்னா இந்த ரூட்டில் வந்திருக்கலாம். இன்னொன்று வந்து நீங்கள் மேப்பில் தேடும்போது இடுக்கி ஆர்ச் டேம் அப்படின்னு தான் காட்டும். ஸோ அது போட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு போயிட்டு போன பிளாக்ல ரீச் ஆகிருப்பேன் பாருங்கள். அந்த இடத்துலேருந்து நீங்கள் அந்த தூரமாக தான் நீங்கள் பார்க்க முடியும் அந்த இடுக்கி டேமை. ஸோ அந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு காட்டணும். ஸோ அந்த பாயிண்ட் வந்துட்டு ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே வந்துடும். மேபி அதை கால்குலேட் பண்ணும்போது அந்த ரூட் தான் வந்துட்டு ஈஸியாக இருந்திருக்கும். பட் ஆனால் நம்ம இவ்வளோ தூரம் வந்ததால ரிட்டர்ன் இந்த ரூட் காட்டுது. கலெக்டரேட் சூப்பராக இருக்கு கைஸ் இது. வாவ், ரோடும் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ரூட்டுமே செமையாக இருக்குது. மான்சூன்லாம் வேறு லெவல் வந்துருக்கும்ப்பா. வாவ், சூப்பராக இருக்குது. செம்ம சில்லுன்னு ஒரு ப்ரீஸு. இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 days பைக் ரைட் பிளான் பண்ணுறீங்கன்னா வாகாமனுக்கு இந்த சீரியஸில் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல இருந்து ஒரு 2 days உங்களுக்கு வாகமனில் எக்ஸ்ப்ளோர் பண்ண கிடச்சிதுன்னா எந்தெந்த ரூட்லாம் போகலாம் அப்படின்றது வந்துட்டு நான் கிளியராக வந்துட்டு அதில் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து 2 daysல நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய ரூட்டு. வாவ் கைஸ், வரும்போது சீரியஸ்லி மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த ரூட்டை. அதனால தான் நான் வரும்போது புலம்பிக்கிட்டே வந்திருப்பேன், என்னடா இது ரூட்டுன்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் இருக்குது இந்த ரூட்டு. ஸோ அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் போடாமல் நான் வந்து இந்த பக்கம் வந்திருப்போம் போல இருக்குது. பட் ஸ்டில் ஓகே, ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம்ல, இட்ஸ் குட். எனக்கு எதிர்க்க ஒரு மவுண்டைன் வியூ ஒன்று இருக்கு. ஓப்பனாக பார்க்கும்போது தெரியுதா பார்க்கலாம். எனக்கு லெஃப்டில் ஃபாரஸ்ட் தான் நினைக்கிறேன். டீப் ஃபாரஸ்டாக இருக்குது, செம்ம டென்ஸாக இருக்குது. ஃபுல்லாக ட்ரீஸ் எல்லாமே அந்த சைடு. சரியான வியூ கேஸ் எனக்கு லெஃப்டில். பட் இந்த மரம்லாம் மறைக்குது. நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வியூ கிடைக்குன்னு தெரியல. பட் ரோடு சூப்பர். வாவ், ஆக்சிடென்டல் ப்ரான் ஏரியா. சிறுதோணி 8 கிலோமீட்டர்.
நம்ம பார்த்த இந்த டேமோட பேர் வந்து சிறுதானி டேம். இதே ரூட்டில் வந்து இன்னொரு டேமும் இருக்குது ஆக்சுவலி. இந்த டேமோட வியூ பாயிண்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். பேர் வந்துட்டு நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியல. கொலமாவோ ஏதோ ஒரு டேம் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. வாவ், செம ரூட்டு கேஸ். சீரியஸாகவே வந்துட்டு இந்த ரூட் வரும்போது மிஸ் பண்ணிட்டேன்னு தான் தோணுது. ஏன்னா ஃபுல்லாக ஹைவேஸில் வந்துட்டு அந்த நம்ம போட்ட அந்த ஆர்ச் டேமோட மேப் அது அப்ரோச் பண்ணுற தூரத்தில் கொஞ்சம் ரூட் மட்டும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. ஸோ அதுவே நம்ம வந்துட்டு மனசை தேத்திக்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து எப்படி ஏறி வந்தோம் பார்த்தீங்களா. பட் இது வந்துட்டு அப்படியே டென்ஸாக ஃபுல்லாக க்ளோஸ். உங்களுக்கு தெரியுதா? எனக்கு சில்லுன்னு இருக்குது இப்போ ப்ரீஸு. காற்றே வந்துட்டு அதாவது வெளிச்சமே உள்ளே வராது. ஃபுல்லாக மரம் மூடி இருக்குது. ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது இந்த இடம். மழை வருமா? நேற்று கரெக்டாக இந்த டைம் தான் வந்துட்டு மழையில் மாட்டணும், 4 மணி போல். இன்றைக்கும் கொண்டு வந்துருக்கேன் ரெயின் கோட். இன்றைக்கும் போட்டு வச்சிடணும்னு நினைக்கிறேன். இல்லை இந்த மரம்லாம் இப்படி இருக்கிறதுனால வெளிச்சம் வராமல் அப்படி தெரியுதான்னு தெரியல. வாவ், மேப்பே வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து அப்படியே க்ரீனாக தான் போயிட்டுருக்கு. இது வந்து கண்டிப்பாக வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தான். பட் ஆனால் இந்த இடத்துல நான் வந்துட்டு காலையில் செக் பண்ணிட்டு இருந்தேன். இடுக்கி கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ரூட்டில் ஏதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக நம்ம போவோமான்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது இடுக்கி வைல்ட் லைஃப் சாங்சுரி ஒன்று இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ரூட்டில் வந்துட்டு நம்ம இடுக்கி அப்ரோச் பண்ணுற ரூட்டில் வந்துட்டு இருக்க ஃபாரஸ்ட்டில் எல்லா அனிமல்ஸுமே இருக்குது. அதாவது வந்துட்டு எலிஃபென்ட்ஸு, டைகர், லெப்பர்டு, பைசன் எல்லாமே இருக்குன்னு போடுது கூகுளில். பட் ஆனால் வந்துட்டு நான் நம்ம ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற பையன்கிட்ட கேட்கும்போது அவன் அங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படின்னு சொன்னான். இங்கே இந்த இடுக்கி டேம் உள்ள நான் சுற்றி பார்க்க போயிருந்தேன்ல, அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பிரதர்கிட்டையும் கேட்டேன். அவரும் அதான் சொன்னார், இங்கே இருக்கு பட் ஆனால் உள்ளே இருக்கும், இங்கே ஸ்பாட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரேரு. அதுக்கப்புறம் இந்த இடுக்கி டேமில் வந்துட்டு crocodile இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இடுக்கி டேமில் வந்து crocodile வந்துட்டு 20 இயர்ஸ் முன்னாடி ஸ்பாட் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் இன்னும் ஸ்பாட் பண்ணல. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னுலாம் தெரியல. அதுக்கப்புறம் யாருமே ஸ்பாட் பண்ணலையா. ஸோ இந்த இடுக்கி டேமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ரிவர் வரும் ஆக்சுவலி. இந்த இடுக்கி ரிசர்வாயிருக்குள்ளேயே வந்துட்டு 2 ரிவர் வந்து ஸ்டார்ட் ஆகி அங்கேயே முடிஞ்சிடும். அந்த ரிவர்ஸ் ஒன்று வந்துட்டு செருதானி ரிவர் சொன்னார். இன்னொன்று எனக்கு அந்த பேர் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. அப்படி ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா நான் வந்துட்டு அந்த பேரை போடுறேன். 3வது வந்துட்டு பெரியார் ரிவர். ஸோ இந்த பெரியார் ரிவர் மட்டும் இந்த இடுக்கி இந்த ரிசர்வாருக்கு வெளியே இருந்து தண்ணி வருமா. நான் அவங்ககிட்ட பேச ஆரம்பித்து எந்த வெஹிக்கிளுமே எனக்கு கிராஸ் பண்ணவே இல்லை. பார்த்தீங்களா, தூரத்தில் ஒரு கார் ஒன்று வருது, அந்த மாதிரி தான் வருது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ரூட் ஓட்டுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து வாகாமன் டு இடுக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இன்னும் நமக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. எவ்வளோ தூரம் இந்த ஃபாரஸ்ட் ரூட் வந்து வருதுன்னு பார்க்கலாம். வாவ், எலிஃபென்ட் கிராசிங் ஜோன். ஸோ ஆக்சுவலி நம்ம வந்துட்டு ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், பிவேர் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ். நான் இதுதான் யோசிச்சேன், இது வந்து பெரியார் ரிசர்வாயர் தான் இருக்கும். இது வந்து எக்ஸாக்ட்லி எலிஃபென்ட் கிராசிங் ஜோன்னு போட்டிருக்கு. வாவ் கைஸ், ஃபாரஸ்ட்குள்ளே தான் ஓட்டிகிட்டு இருக்கு இவ்வளோ நேரம். அது ஃபாரஸ்ட்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே நமக்கு அந்த போர்டு தேவைப்பட்டிருக்கு. வாவ், கீழே ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் மாதிரி கொட்டிகிட்டு இருந்தது. ஆனால் காலியாக இருக்குது, வண்டிகளே அவ்வளோ போக மாட்டேங்குது பாருங்களேன். அதனால எலிஃபென்ட்ஸ்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஆனால் இங்கே ரொம்ப ரேர் சைட்டிங் அப்படின்னு தான் சொன்னான் அந்த பையன். இந்த ரைடில் வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட்குள்ளேயும் நம்ம ரைட் பண்ணிட்டோம். வாவ், அப்படியே அந்த ரைட் டர்ன் எடுக்கும்போது அங்கே ஒரு யானை நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்கும். ஆனால் இவ்வளோ வண்டிங்க ஃபாஸ்ட்டாக வராது. அப்போ எந்த அனிமலுமே இல்லைன்னு தான் அர்த்தம். நடுவில் யானை எதுவும் இல்லை. யானை எதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக வரவங்க சொல்லிட்டு போவாங்க.
இப்போ கொஞ்சம் வண்டிங்க நிறைய கிராஸ் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்க இந்த இடத்துல. ஐ திங்க் நம்ம ஃபாரஸ்டோட எண்டுக்கு வந்துட்டுமா, இல்லை இன்னும் நிறைய இருக்குது. ஆக்சுவலி மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் தெரியும்ல, அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு ஃபாரஸ்ட்டு அப்புறம் ஹில்லி ஏரியா தான் இருக்கும். இன்னும் நிறைய பென்ஸ் இருக்குது நம்ம வெளியே வர்றதுக்கு. செம்ம வியூ எனக்கு ரைட் சைடு. இந்த வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் ரோட்டில் என்ட்ரி ஆனதுலேருந்தே நான் ஹாஃப் பண்ணவே இல்லை ரெக்கார்டிங், அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஒரு கம்ப்ளீட்டாக நான் வந்து ஃபுல்லாகவே வீடியோவில் போட மாட்டேன். ஸோ அதில் கட் பண்ணி ஓரளவுக்கு உங்களுக்கு பார்க்குற மாதிரி தான் போடுவேன். இது வந்து என்னோடய ஃபுட்டேஜஸ் நான் எடுத்து வச்சுப்பேன். ஸோ அதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கேரளா ஃபாரஸ்ட் எல்லாமே பயங்கர டென்ஸாக இருக்குது. அப்படியே மூடி இருக்கும், ரெண்டு சைடுமே புஷ் அப்படி தான் இருக்குது. நம்ம முதுமலையெல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த முதுமலை ஃபாரஸ்ட் அதுக்குள்ளே நீங்கள் அந்த முதுமலை பந்திப்பூர் அந்த ரோடு நீங்கள் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஓப்பனாக ரொம்ப தூரத்துலேயே நீங்கள் பார்க்கலாம் ஒரு அனிமல் இருக்குன்னா. ஏன்னா யானைலாம் வந்து அங்கே 2 யானை பார்த்துருந்தேன் லாஸ்ட் ட்ரிப்பில் கூட, ரொம்ப தூரத்தில் இருக்க யானையாக நான் பார்த்தேன். பட் இங்கெல்லாம் வந்துட்டு இது உள்ளே இறங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியாது யானை நிற்குதுன்னு சொல்லிட்டு. அதிரப்பள்ளிலாம் அப்படி தான். நான் 2 வாட்டி பண்ணிட்டேன், ஆனால் 2 வாட்டியுமே வந்துட்டு என்னால் பார்க்க முடியல. இதுவும் எலிஃபெண்ட் கிராசிங் ஜோன் தான். இது உள்ளே இறங்கி நின்றுன்னா உங்களுக்கு தெரியாது இல்லை எலிஃபெண்ட். வாவ், எனக்கு என்னமோ அந்த அதிரப்பள்ளி ரூட்டில் ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது கொஞ்ச நேரம் சொல்ல முடியாது, ரொம்ப நேரமாக ஆச்சு. ஆக்சுவலி வந்து 1/2 hour மேலே இந்த ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும். இன்னுமே வந்து இந்த ஃபாரஸ்ட் தான் கண்டினியூ ஆகுது மேப் படி. ஆனால் எந்த செக் போஸ்ட் எதுவுமே இல்லைல்ல. நார்மலி ஒரு ஃபாரஸ்ட்னா செக் போஸ்ட் இருக்கும், எந்த செக் போஸ்ட்டுமே இல்லை. எந்த செக் போஸ்ட் என்ட்ரி ஆன மாதிரி எனக்கும் ஞாபகம் இல்லை. குட்டியாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி கொட்டிகிட்டு இருக்கு இங்கேருந்து. மழை பெஞ்சு இந்த சைட்லாம் ஃபுல்லாக செம்ம தண்ணியாக இருக்கும். இந்த நமக்கு லெஃப்டில் இருக்க பாறையெல்லாம் தண்ணி இருக்கும் மழையில். பட் இது போஸ்ட் மான்சூன்றதுனால பயங்கர க்ரீனரியாக இருக்குது, ட்ரையாக இல்லை. பட் அட் த சேம் டைம் தண்ணியும் இல்லை. மான்சூன் அப்போ வந்துருந்தால் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது செம்ம தண்ணி இருக்கும் இங்கெல்லாம். டிப்பிக்கலி எனக்கு வந்து அதிரப்பள்ளியில் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. அங்கே ரோடு இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இவ்வளோ பெரிய ரோடு இருக்காது. சில இடங்களில் மட்டும் இவ்வளோ பெருசு இருக்கும். இப்போ ரோடு போட்டுட்டு இருக்காங்க, இன்னொரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போனால் அங்கேயும் இந்த மாதிரி ரோடு ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அங்கே ஓட்டுற மாதிரியே தான் இருக்குது எனக்கு. வாவ் கைஸ், இங்கே ஒரு ரிசர்வாயர் ஒன்று இருக்குது. ஸோ கரெக்டாக இப்போ வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் வந்து வெளியே வரும்போது ஒரு செக் போஸ்ட்னு கிடையாது, போலீஸ் செக் பண்ணாங்க. நான் வந்து கேமராவோடு இருந்தேன். ஸோ அதுதான் கண்டிப்பாக மாட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பயர் ஆகிட்டு இருக்கு. நம்ம அங்கே சென்னையில் பண்ணுறதே இல்லை யாருமே. பட் இங்கே வந்து 250 rupees ஃபைன். இப்போ தான் பே பண்ணிட்டு வரேன். இருங்க, ஹெல்மெட்டை கழட்டிட்டு பேசுகிறேன். கைஸ், இந்த ரூட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட், இது வந்து குளமாவு டேம் வியூ பாயிண்ட் தான். இங்கேருந்து என்னால் எந்த டேமே பார்க்க முடியல. பட் ஆனால் ஒரு சின்ன ரிசர்வாயர் மாதிரி இருக்கு. அந்த பக்கம் இருக்க வியூவும் செம்மையா இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் இங்கேருந்து டேட்டா வாகமன் தான். அந்த நல்ல வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருந்தது, அது அந்த வேலை இருந்தால் பார்ப்பேன், இல்லைன்னா டேட்டா ரூம் தான். எனக்கு ஆப்போசிட்ல இருக்க வியூவும் வந்துட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இந்த சைடு இருக்க வியூ ஃபுல்லாகவே வந்துட்டு மவுண்டன் வியூ தான். கீழே இறங்கி போகுது ரூட், ஆனால் உள்ள ஏதாவது ஊர் இருக்குமா இல்லை வேற ஏதாவது டேமான்னு தெரியல. பட் ஆனால் ஒரு லேயர் மட்டும்தான் நமக்கு இங்கேன்னு தெரியுது. அது பின்னாடி இருக்க லேயர் ஆஃப் மவுண்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மிஸ்ட் மூடி இருக்கு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூட்ல தான் வந்திருக்கணும். காலையில் வந்து அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் போயிட்டு வந்ததால கம்ப்ளீட்டாக டவுனுக்குள்ளே தான் ஓடிட்டு இருந்தேன் நான். இந்த ரூட் நம்ம கிளம்புனதுலேருந்து ஃபாரஸ்ட் தான். 2 இடத்துல எலிஃபென்ட் கிராசிங் ஜோன் இருந்தது. இப்போ நம்ம ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்தே எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 hour 25 minutes காட்டுது வாகமன். டைம் வந்து ஏறக்குறைய ஒரு 4:15 ஆகுது. ஸோ இப்போ பார்த்தா ஒரு 5:30 6 நம்ம போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். நான் அப்படியே கிளம்பிட்டு அந்த வேலை உங்ககிட்ட கோபுர வேலை பேசுகிறேங்க. கீப் வாட்சிங்.